Hello everyone, welcome back to Veranda Race. நான் உங்கள் நரேஷ் குமார். The most expected focus batch for the year 2025 is going to kickstart from 10th November. ஆமாங்க, வர்ற 10ஆம் தேதி நவம்பர் மாசம் நம்மளுடைய எல்லா Veranda Race branchesலயுமே நம்மளுடைய SSC focus batch நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த focus batchனா என்ன? இதுல யாரெல்லாம் பங்கெடுத்துக்கலாம்? இதுல ஜாயின் பண்றதன் மூலமா என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த focus batchனுடைய கீ ஹைலைட்ஸ் என்னன்னா முதல்ல எவ்ரிடே உங்களுக்கு ஒரு செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். இப்போ ஜிஏ இங்கிலீஷ் ஒரு நாள் இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இது எல்லாமே டயர் 2 பேட்டர்ன்ல இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே டயர் 1க்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை டயர் 2 ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம். ரைட். ஸோ டெய்லி செக்ஷனல் மாக் டெஸ்ட் இருக்கும், அதனுடைய ரிவ்யூவும் இருக்கும். அதை தொடர்ந்து வொக்காபுலரி, நிறைய மாணவர்கள் வந்து வொக்காபுலரி ஞாபகம் வச்சுக்கிறதுல சிரமப்படுறாங்க. அதற்காகவே வொக்காபுலரி பூஸ்டர் ஆல்பபெட் சீரீஸ்ல நம்ம டெய்லியுமே கவர் பண்ணிட்டு வர போறோம். அடுத்ததா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஷார்ட்கட் அப்ரோச். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு, அது எல்லாரும் சால்வ் பண்றாங்க. பட் அது யாரு வேகமா சால்வ் பண்றாங்க, அந்த கொடுத்த நேரத்துக்குள்ள யார் சால்வ் பண்றாங்கன்றது தான் முக்கியம். இஃப் யூ வாண்ட் டு பி ஆன் டாப், யூ நீட் டு பி டிஃபரெண்ட், யுவர் அப்ரோச் ஷுட் பி டிஃபரெண்ட். அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்கட் அப்ரோச்சை இந்த ஃபோக்கஸ் பேட்ச்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. அதனை தொடர்ந்து டைப்பிங் பிராக்டிஸ் செஷன். நிறைய மாணவர்கள் சிஜிஎல் சிஹெச்எஸ் எல்லாம் கிளியர் பண்ணி டைப்பிங்ல ஃபெயில் ஆனவங்க நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு காரணம் அது உங்களுக்கு மெனக்கெடல் அதுக்கு பண்ணுறது இல்லை. ஆனா இந்த ஃபோக்கஸ் பேட்ச்ல எவ்ரிடே ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்க கம்பல்சரியா டைப் ரைட்டிங் பண்ணணும். அது உங்களே அறியாம உங்க டைப்பிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனை தொடர்ந்து வீக்லி ஃபுல் மாக் டெஸ்ட். வாரம் ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட் எடுக்கிறோம். அதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வீக் ஜோன் பார்த்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல போறோம். இதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான ஹைலைட்ஸ். ரைட். சோ இப்போ ப்ரோக்ராம் ஓவர்வியூ. இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாள் இருக்க போகுது சார் அப்படின்னா 45 days ஆஃப் விகரஸ் அல்லது இன்டென்சிவ் லேர்னிங் நம்ம இதுல இருக்க போகுது. அதனை தொடர்ந்து காலையில 15 நிமிஷம் வொக்காப் டெஸ்ட்ல இருந்து செக்ஷனல் டெஸ்ட், அதுக்கப்புறம் அதனுடைய ரிவ்யூ அண்ட் இங்கிலீஷ். இப்போ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நம்ம இல்லாம நிறைய பேர் ஜிஎஸ்ல வீக்கா இருப்பாங்க, சில பேர் இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பாங்க, சில பேர் ஆப்டிடியூட்ல வீக்கா இருப்பாங்க. பேலன்ஸ்டா இந்த பிளானை நம்ம பண்ணிருக்கோம். ஜிஎஸ்க்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு அண்ட் ஆப்டிடியூடுக்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ். ரீசனிங்கும் நம்ம கண்டிப்பா கவர் பண்ணுவோம். அது இல்லாம கம்ப்யூட்டரையும் சேர்த்து. ரைட். அடுத்ததா எப்பயுமே உங்களுக்கு ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் ஆஸ் யூசுவல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் இருக்கும். இதுதாங்க உங்களுக்கான பிளான். ஓகே. சோ இந்த பிளான்ல உங்களுக்கு எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து டாப் 200 OW டெஸ்ட். முதல்ல வொக்காபை நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷ்ல மிக முக்கியமானது வொக்காப், கிராமர், அது இல்லாம ரீடிங் எபிலிட்டி. இது மூணு வச்சு தான் क्वेश्चंस வருது இல்லையா? சோ முதல்ல வொக்காபுக்கு டாப் 200 OWS டெஸ்ட், டாப் 100 சினோனிம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் வச்சிருக்கோம். எவ்ரிடே ஒரு டெஸ்ட் இருக்கும். படிச்சுட்டு சொல்லி மெட்டீரியல் கொடுத்துருவோம், அதுல இருந்து டெஸ்ட் இருக்கும். இது எதுக்கு? வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கிராமர் பார்ட். இப்ப கிராமர் பார்ட்லனா எரர் ஸ்பாட்டிங் இருக்கும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இருக்கும், அடுத்து ஸ்பீச் இருக்கும், ஃபில்லப்ஸ் இருக்கும். இதெல்லாம் கிராமர் பார்ட் இல்லையா? அந்த கிராமர் பார்ட்டுக்கான டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம், அதற்கான ரிவ்யூவும் நம்ம பண்றோம். அதனை தொடர்ந்து இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஜம்பிள்டு சென்டென்ஸ் அதெல்லாமும் ஆல்டர்னேட் டேஸ்ல நம்ம பிளான் பண்ண போறோம். அப்ப இங்கிலீஷ்க்கு தேவையான 3 விஷயமே இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கவர் பண்ணிடப்படும். சோ இப்போ காலையில வந்த உடனே இந்த வொக்காப் டெஸ்ட் எடுக்கிறோம். அதற்கு பிறகு மேக்ஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே டெஸ்ட் ரிவ்யூ இப்படி தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னா நீங்க ஃபவுண்டேஷன் பேட்ச், அதாவது பேசிக் கிளாஸ் அண்ட் பேசிக் சர்க்கிள்ல கத்துருப்பீங்க, பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. டயர் 1ல நிறைய மெட்டீரியல் சால்வ் பண்ணிருப்பீங்க, எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும்ன்றலாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இப்போ இந்த ஃபோக்கஸ் பேட்ச் நீங்க வேலிடேட் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை நீங்க எக்ஸாமைன் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெஸ்ட் போடுறதுக்கு நிறைய பேர் வந்து டைம் ஒதுக்குறதே இல்லை, மார்க் கம்மியா வருது, அதுல வந்து ஃபெடப் ஆகுறாங்க. ஆனா டெஸ்ட் போட்டு நீங்க ரிவ்யூ பண்ணும்போது தான் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். அதனால தான் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே டெஸ்ட் ஓரியன்டடா வச்சிருக்கோம். சோ இப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட், பெர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோமா, அதுல இருந்து ஒரு 50ல இருந்து 80 क्वेश्चन உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை மட்டும் நீங்க சால்வ் பண்ணாலே போதும், வரக்கூடிய எந்த எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் क्वेश्चंस பிக் பண்ணிருக்கோம். புது எடிக்யூட்டிவ் பேட்டர்ன்ல இருந்து தான் क्वेश्चंस எல்லாமே எடுத்துருக்காங்க. சோ அந்த டாபிக் வைஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், ஃபாலோட் பை எ ரிவ்யூ. அந்த ரிவ்யூல உங்களுக்கு அதை எப்படி ஷார்ட்டா சால்வ் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃப்டர்நூன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் பொழுது உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் 25 மினிட்ஸ் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும். அதற்கு பிறகு ஒரு half an hour என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா நம்ம ஆன்சர் பண்ணுவோம், அது தப்புன்னு வரும், அதை நம்ம எக்ஸ்பிளனேஷன் படிச்சா கூட புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓ இந்த காரணத்தினால தான் இது தப்பா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் டெஸ்ட் அலாங் வித் ரிவ்யூ. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப் ரைட்டிங் டெஸ்ட் எவ்ரிடே இருக்க போகுது, அண்ட் செக்ஷனல் டெஸ்ட்டும் எவ்ரிடே இருக்க போகுது, அதற்கான ரிவ்யூவும் இருக்க போகுது. ஓகே ரைட். ஸோ அடுத்தது
இப்போ இந்த வொக்காப் எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே அந்த டெஸ்ட் பார்த்தோம். இம்பார்ட்டன்ட்டான ஓடபிள்யூஎஸ், இம்பார்ட்டன்ட்டான சினோனிம்ஸ் இதெல்லாம் கொடுத்து படிச்சுட்டு வர சொல்ல போறோம் முதல் வாரத்திலே. அதற்கு பிறகு ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ்ல இப்போ மொத்தமா வொக்காப் படிச்சுட்டு வரனா கஷ்டமா இருக்கும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேற சிரமமா இருக்கும். அதனால இன்னைக்கு ஏ சீரிஸ் ஃபுல்லா படிச்சுட்டு வந்துருங்க. அடுத்தது பி சீரிஸ் ஃபுல்லா படிச்சுட்டு வந்துருங்க. அப்ப நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸாம் ஹால்ல வந்து அந்த ஆன்சரை ரீகலெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏ படிச்சோம்ல அப்படி கேட்டா அதுனா டு ஃபார்மலி கிவ் அப். அந்த மாதிரி ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ் ஏ இன்னைக்கு நாளைக்கு பி நாளைக்கு சி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு போறோம். ரைட்? அதுதான் டிவைடட் இன்டு A to Z சீரிஸ் ஃபார் ஈஸி ரிட்டென்ஷன். ரிட்டென்ஷன் என்ன? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, திரும்ப எடுத்துட்டு வரதுக்கு. நிறைய படிக்கிறோம் ஆனா மறந்து போயிடும் இல்லையா? அதுதான். சோ பிராக்டிஸ் பிளஸ் ரிவிஷன் எல்லா செஷன்லயுமே பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அதனை தொடர்ந்து அதை ரிவைஸும் பண்ணுவீங்க வீக்லி. ரைட்? சோ வொக்காபுலரி தொடர்ந்து ஷார்ட்கட். நான் இப்போ ஆப்டிடியூட் ஷார்ட்கட் சீரிஸ்னே ஒன்று யூடியூப்ல ரெகுலரா வரப்போது நானு இல்ல நம்ம ஆப்டிடியூட் ட்ரைனர்ஸ் எல்லாருமே வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு கடினமான கேள்வி, எக்ஸாம்ல வரக்கூடிய கடினமான கேள்வியை எப்படி எளிமையா அதுவும் குறுகிய நேரத்துக்குள்ள சால்வ் பண்றது எப்படி அப்படின்ற மாதிரியான ஷார்ட்கட்ஸ் தான் இதுல நம்ம நிறைய பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்த் இந்தியன் சேனல்ஸ், நார்த் இந்தியன் ட்ரைனர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க ஒரு பெஸ்ட் அப்ரோச் வச்சிருக்காங்க. ஒரு வேற மாதிரி ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த டெக்னிக்லாம் நம்ம மாணவர்களும் சொல்லி கொடுத்தா அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஷார்ட்டஸ்ட் எக்ஸாம் அப்ரோச் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இதுல எடிக்விட்டி பேட்டர்ன்ல வந்து இதுல இருந்து சில டாபிக்ஸ் கோஆர்டினேட் ஜாமெட்ரியா இருக்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கட்டும், ப்ராபபிலிட்டி, பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் நிறைய क्वेश्चंस வந்திருக்கு. இப்போ ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி, இன்புட் அவுட்புட் அப்படின்ற புது டாபிக்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ்லயும் பேரலிசம் அந்த மாதிரி நிறைய புது டாபிக்ஸ்லாம் வந்திருக்குல்ல. அதெல்லாம் நம்ம மாணவர்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கவே மாட்டாங்க, பிராக்டிஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே, டன். அடுத்ததா இங்கிலீஷ் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, கிராமர் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் பூஸ்டர். கிராமர் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறோம்? எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், வாய்ஸ், ஸ்பீச், இதுக்கெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்து அதை ரிவ்யூ பண்ண போறோம். அதே மாதிரி டெய்லியுமே அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவா நீங்க ஒரு ஆர்சி கிளாஸ் ஜம்பிள்டு சென்டென்ஸை பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆர்சியை படிக்கிறதே சிரமமா இருக்கு, கிளாஸ் டெஸ்ட் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே சிரமமா இருக்கு. அது டெய்லி நீங்க பண்ணும்போது அது ஒரு ஹேபிட்டா மாறும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு எக்ஸாம்ஸ்ல. ரைட்? ஓகே, சோ வொக்காபுக்கு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம். ஆல்டர்னேட் டேஸ்ல ஆர்சியும் கிராமரையும் பார்க்குறோம். ரைட்? டன். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்ன சார் பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னா, டெய்லியுமே ஜிஎஸ்க்கான ஒரு ஃபோக்கஸ் உண்டு. ஒரு டாப்பிக்கா ஸ்பிளிட் பண்ணி பாலிட்டி இன்னைக்கு, நாளைக்கு ஹிஸ்ட்ரி, அடுத்த நாள் சயின்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோமா, இன்னைக்கு ஐவிசி படிக்கிறோம், இன்னைக்கு ஐஎன்எம் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தனித்தனியாக உங்களுக்கு ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய கொடுக்கும்போது மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும், படிக்க முடியாது. தட்டு நிறைய சோறு போட்டு சாப்பிட முடியாது இல்லையா? அதனால கொஞ்சமா எடுத்து கொடுத்தா உங்களால் ஈஸியாக படிக்க முடியுன்றது தான். ஸோ இதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறது, அதுக்கான ஒரு டெஸ்ட்டை போடுறது எல்லாமே இந்த செஷன்ல இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் டைப் ரைட்டிங் டெஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ டைப் ரைட்டிங் டெஸ்ட்டுக்கு கீபோர்டு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் பிரான்ச்சஸ்ல முடிஞ்ச அளவுக்கு. ரைட்? ஓகே, இப்போ இந்த பிராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 10 ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட், ரியல் எக்ஸாம் ஃபீல்ட்ல உங்களுக்கு 10 ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் 35ஆம் தேதியில 35வது நாட்கு பிறகு உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ அந்த ஃபுல் மார்க் எவ்ரிடே இருக்க போது, அதுக்கான ரிவ்யூவும் இருக்க போது, எல்லா செக்ஷன்ஸையும் கவர் பண்ணுவாங்க. அதுக்கு உடனே உங்களுக்கு ரிவ்யூவும் கொடுக்கப்படும். ஃபைனல் 10 days ஃபுல் மார்க் சீரிஸ் நம்ம பண்ண போறோம். ஓகே, சரி, இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வர 10ஆம் தேதி நவம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸும் இதில் பங்கெடுத்துக்கலாம். பேசிக் கிளாஸ், பேசிக் சர்க்கிள் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பங்கெடுத்துக்கலாம். இப்போ டயர் 1 எழுதினவங்களும் சரி, டயர் 1 எழுதாதவங்களும் சரி, ஸ்கோர் அதிகமாக இருந்தவங்களும் சரி, கம்மியாக இருந்தவங்களும் சரி, எப்படியா இருந்தாலும் நீங்க என்னைக்கோ ஒரு நாள் டயர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷனா இந்த ஃபோக்கஸ் பேட்சை நீங்க பாருங்க. எல்லாருமே மறக்காம இதுல வந்து ஜாயின் பண்ணணும். ஆனா இது எல்லாமே முழுக்க டயர் 2 பேஸ் பண்ணியே இருக்க போகுது. அந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், அந்த டிஃபிகல்ட்டி லெவல்ல தான் இருக்கும். ஸோ 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்மளுடைய ரேஸ் ஆப்ல லேர்ன்ல எஸ்எஸ்சி ஃபோக்கஸ் பேட்ச் அதுல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எல்லாரும் இதுக்கு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்த வீடியோல சொல்லலாம், அல்லது உங்களுடைய பிரான்ச் டிஎல்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணினாலும் அவங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்களே ரேஸ் ஆப்ல போயிட்டு இந்த ஃபோக்கஸ் பேட்சை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ மறக்காம இந்த ஃபோக்கஸ் பேட்சை ஜாயின் பண்ணுங்க. வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.